ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதாவது ஜென்ரல் அவேர்னஸ்க்கான எல்லா டாபிக்ஸும் போன சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எந்தெந்த பாயிண்ட்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான அதர் நேம்ஸ் என்ன? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா ஒன்றும் இல்லை, சிந்து சமவெளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதை வந்து ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரான்ஸ் ஏஜ் ஆஃப் சவுத் ஏஷியா. அதாவது இந்த பிரான்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஏஜ் தான் இதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரான்ஸ் எல்லாம் அந்த டைமிங், அந்த டைம் டியூரேஷன் தான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதோட மெயின் ரிவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் ரிவர். அதாவது இது வந்து லார்ஜஸ்ட் ரிவர் பேசின் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த இண்டஸ் ரிவருக்கு 5 பார்ட்ஸ் இருக்கு. அந்த 5 பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஜிலம், த சட்லஜ், த பீஸ், த ரவி, த சினப். அதுக்கப்புறம் இதுக்கான டைம் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2500 BC டு 1750 BC. அதாவது இது வந்து நடந்த டியூரேஷன் வந்து பிஃபோர் கிறிஸ்ட், அதாவது இயேசு பிறப்பதுக்கு முன்னால் தான் இது நடந்துச்சு. ஸோ அந்த இயர் வந்து பேக்வேர்ட்ஸில் தான் போகும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது அதர் நேம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை ஹராப்பன் சிவிலைசேஷன் இன்னும் என்னன்னு சொல்லுவாங்க, சரஸ்வதி சிந்து சமவெளின்னு சொல்லலாம், இல்லை இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். பிரான்ஸ் ஏஜ் ஆஃப் சவுத் ஏஷியா எது அப்படின்னு கேட்பாங்க. இது அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அது வந்து என்னன்னு கேட்பாங்க. பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி மெயின் ரிவர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லார்ஜஸ்ட் ரிவர் பேசின் இன் வேர்ல்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இண்டஸ் அப்படின்றது நம்மளுக்கு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இண்டஸ் ரிவரோட பார்ட்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க, 5. அதுக்கப்புறம் அது பார்ட்ஸ் எல்லாம் என்னென்னு கேட்பாங்க. இந்த பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிகேலையும் இருக்கும், மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட் அதில் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான டைம் பீரியடும் உங்களுக்கு கேட்பாங்க. இந்த பிசின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசின்றது எப்பயுமே ரிவர்ஸில் தான் போகும். அடுத்து இந்த ரிவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பஞ்சாப்ல பஞ்சத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு, அப்படிதான் நேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதில் வந்து ஹராப்பான்ற ஒரு வில்லேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அந்த வில்லேஜ் வந்து 1991 ஆர்பி தயாரம் சஹ்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பேர் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்கு, நான் சொல்றேன். அடுத்து மோகன்ஜாதாரோ அதான் செகண்ட் டிஸ்கவர் பண்ணாங்க. அதை வந்து ஆர்டி பேனர்ஜி அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், R.B. இந்த R.Bன்னு வந்தாலே உங்களுக்கு டியில் தான் ஸ்டார்ட் ஆகும் நேம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே R.Dன்னு வந்துச்சுன்னா பியில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா மாற்றி எழுதிட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அடுத்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இப்போ இந்த கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் ஹெட்டாக இருந்த பர்சன் தான் சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவங்க. இவர் வந்து இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் உங்களுக்கு வந்து MCQஸில் கேட்பாங்க. அடுத்து சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி. இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் ஐஏஎஸ்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இல்லை இந்தியன் ஆர்காலஜி சர்வே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மெயின் ரிவர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மெயின் ரிவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்ரா கார்கர் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து இதில் இருக்க ஹவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விண்டோஸ் இருக்காது, பட் இது நம்மளுக்கு ஒரு ஹவுஸுக்கும் விண்டோஸ் இருக்காது, நம்மளுக்கு அந்த வாசக்கால் மட்டும் இருக்கும். அதாவது விண்டோஸ் எல்லாம் முன்னாடி இருக்காது, பின்னாடி இருக்கும், ஆஸ் யூஷுவலா இருக்காது. அடுத்து இந்த இடத்துல வந்து பார்லே தான் மெயின் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல இந்த வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு சொல்லுவாங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதாவது நம்ம வெஸ்ட் சைடு இருக்கு பார்த்தீங்களா, பாகிஸ்தான் ஒட்டின சைடு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இதை வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மெட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் இஸ் த மோஸ்ட் யூஸ்டு மெட்டல். அதாவது இங்க வந்து மெட்டல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாங்க இவங்க வந்து. ஆனால் பிரான்ஸ் அண்ட் காப்பர், இந்த டூல்ஸ் வெப்பன்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பிரான்ஸையும் காப்பரையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இங்கே வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஹராப்பன்ல வந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல யூஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து ஒரு சீலிக்கலாக இருக்கும். அதாவது அவங்க லாங்குவேஜே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸாக தான் இருக்கும். அந்த சிம்பிள்ஸோட சீல்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ வந்து இதுல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க இம்பார்ட்டண்டா இந்த ஒன்லைனர்ஸ்லாம் நோட் பண்ணீங்க, இதுல இருந்து உங்களுக்கு MCQs வரும்.
அடுத்து இதில் இருக்க டவுன்ஸ் எல்லாம் எப்படி நம்மளுக்கு பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் இருக்க டவுன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு லேம்ப் போஸ்ட், அதாவது ஒரு இன்டர்வல் ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் வந்து லேம்ப் போஸ்ட்ன்றது வச்சுருந்தாங்க ஒரு வீட்டுக்கு இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆனால் கரண்ட் இல்லை அந்த டைமில், அதாவது தீப்பந்தங்கள் கொளுத்தி வச்சுருப்பாங்க அப்போல்லாம். அடுத்து விண்டோஸ் வேர் நாட் ஃபேஸ்டு டுவர்ட்ஸ் ஸ்ட்ரீட், அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் விண்டோஸ் வந்து முன்னாடி பார்த்த மாதிரி இருக்காது, பின்னாடி இருக்கும். அதுக்கு அடுத்து இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணாங்க, வெஸ்ட் பார்ட் அண்ட் ஈஸ்ட் பார்ட். இந்த வெஸ்ட் பார்ட்டை அப்பர் பார்ட்னு சொல்லலாம், அதே மாதிரி இந்த ஈஸ்ட் பார்ட்டை லோயர் பார்ட்னு சொல்லலாம். இந்த வெஸ்ட் பார்ட் வந்து சிட்ரல் பார்ட் ஆர் அப்பர் பார்ட், ரெண்டில் எது வேணால் பேர் சொல்லிக்கலாம். பப்ளிக் கேதரிங்காக இந்த பார்ட்டை யூஸ் பண்ணிக்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட் பார்ட் வந்து ஒரு லோயர் பார்ட், இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, அதாவது இந்த வீடு கட்டி இருக்கிறது, அந்த மாதிரி ஆட்கள் தங்குறது, அந்த மாதிரி இடங்களுக்கு யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பீரியட்ல வந்து கேஸ்ட்ன்ற ஒன்று சுத்தமாக இல்லை, நோ கேஸ்ட் வாஸ் ஃபாலோட் இன் திஸ் பீரியட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஜியோகிராபிக்கலாக 4 பார்ட்டை வந்து பார்த்துக்கலாம். அதாவது ஈஸ்டர்ன் பார்ட் அஹாங்கிர்பிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இதை மீரட்னு சொல்லலாம், இப்போ நம்ம ரீசெண்டாக மீரட்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வெஸ்டர்ன் பார்ட் வந்து சுட்கான் கிடார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இது வந்து பாகிஸ்தானில் இருக்குது, பாகிஸ்தானும் சொல்லலாம், இல்லை பாலுச்சிஸ்தான், இந்த பாலுச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. அடுத்து சதர்ன் பார்ட், இது வந்து தனியாபத் அப்படின்றது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. அடுத்து நார்த்தன் பார்ட், இது வந்து மண்டா, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றி நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கு வந்து 2 கேபிட்டல் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சம்மரில் ஒரு கேபிட்டல், விண்டரில் ஒரு கேபிட்டல். விண்டரில் வந்து ஜம்மு கேபிட்டலாக இருக்கும், சம்மரில் ஸ்ரீநகர் கேபிட்டலாக இருக்கும். இது வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கணும், ஸ்டாட்டிக் ஜிக்கில் வரும். இது உங்களுக்கு ஃபர்தர் கிளாஸில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எல்லா பாயிண்ட்டையும் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் சைட்ஸ், அதாவது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஒருத்தர் ஒரு சைடை கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு எப்படின்னு சொன்னோம், சார் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான். அதாவது இப்போ வந்து ஹராப்பா அப்படின்றது பார்த்தீங்களா, ஹராப்பா வந்து ஃபர்ஸ்ட் மெயின் சைட். இதை வந்து கண்டுபிடிச்சது யார், ஆர்பி தயாராம் சஹ்னி 1921 கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து பரீடு சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ரவி அப்படின்ற இடத்துல இருக்குது, அதாவது ரவி பேங்கோட எட்ஜில் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த ரவி பேங்க் இது வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஹராப்பா, இந்த ஹராப்பா வந்து பாகிஸ்தானில் இருக்குது, அதாவது இண்டஸ் வேலியை 2 ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அது பாகிஸ்தான் பக்கமாக இருக்கிறதுனால அந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அந்த மாதிரி சைடில் இருக்காங்க. ஹராப்பா வேலி பாகிஸ்தானில் இருக்குது. இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் கேபிட்டல் சிட்டி, ஒரு கேபிட்டலாக இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இது ஒரு பெரிய சிட்டி. அடுத்து இதில் 6 கிரானரிஸ், அதாவது 6 தானிய கிடங்குகள் இருந்துச்சு. அடுத்து இதில் வந்து காட், அதாவது இங்கே வந்து காடஸாக வந்து நம்மளுக்கு தாயை தான் கும்பிட்டாங்க, மதர் ஆஃப் காடஸ் ஃபிகர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மோகன்ஜாதாரோ, இந்த இடத்த கண்டுபிடிச்சது நம்மளுக்கு ஆர்டி பானர்ஜி இன் 1922. அதாவது போன இதை கண்டுபிடிச்சது வந்து ஆர்பி தயாராம் சஹ்னி 1921. இது வந்து ஆர்டி பானர்ஜி இன் 1922. இந்த இடம் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் இயர் ஆஃப்டர் இயர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் நீங்கள் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அடுத்து இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் பேங்க் ஆஃப் ரவி ரிவர். இதில் வந்து கிரேட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அதுக்கான டைமென்ஷன்ஸ் அது அடிக்கடி கேட்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கான டைமென்ஷன் வந்து நம்மளுக்கு 12x7x2.4 அப்படின்னு சொல்லிட்டு வரும், நம்மளுக்கு 2.4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து இது வந்து ஒரு பிக்கஸ்ட் பார்ட் ஆஃப் ஐவிசி, ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் சிட்டி. முன்னாடி பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் கேபிட்டல், இது வந்து லார்ஜஸ்ட் சிட்டி. இது வந்து ஐவிசியில் ஒரு பிக்கஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் கிரானரினா ஒன்றும் இல்லை, தானிய கிடங்கு, ஒரு பெரிய தானிய கிடங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இது இங்கே வந்து சிவனை கும்பிட்டாங்க, அதாவது பசுபதியோட இமேஜ், பசுபதினா சிவன், அந்த இமேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. மகாதேவா இமேஜ் அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது அசம்பிளி அப்படின்ற ஒன்று வந்து இங்கே வந்து, அதாவது அசம்பிளினா 4 பேர் கூடுறது, அதை வந்து இங்கே வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் டான்சிங் உமன், அதாவது தேவதாசி சிஸ்டம் வந்து இங்கே தான் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லோத்தல், இந்த சிட்டியை கண்டுபிடிச்சவங்க வந்து பேர் வந்து எஸ்ஆர் ராவ். இந்த எஸ்ஆர் ராவ்ன்ற பேர் வந்து நம்மளுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரொம்ப யூனிக்காக இருக்கும், ஸோ ஈஸியாக நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இதில் இந்த சிட்டி வந்து கண்டுபிடிச்ச இயர் வந்து 1957. இந்த சிட்டியில் வந்து ஹார்பர் போர்ட் அப்படின்னு 2மே இருந்துச்சு. அடுத்து இங்கே வந்து போர்ட் ஹார்பர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டாக் யார்டு, அதாவது ஷிப் நம்ம ஷிப்லாம் ஹார்பர்னு எடுத்துவோம்ல, அந்த இதுக்கு டாக் யார்டு வந்து நம்மளுக்கு இருந்துச்சாங்க. அதாவது ரிவர் சபர்மதியில் வந்து அதை ஃபோன் பண்ணாங்க. இது வந்து போக்கியா ரிவரோட பேங்க்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து டபுள் பியூரியல்னா ஒன்றும் இல்லை,
இந்த உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃப் இறந்துட்டாங்க அந்த பழைய காலத்துலலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த டபுள் பியூரியல். அடுத்து ரைஸ் ஹஸ்க், அதாவது உமிகள், அரிசியோட உமிகள், நெல்லோட உமிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஹவுஸ் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ், அதாவது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இல்லாத ஹவுஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சீல்ஸ், அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் இதில் மேலே சொன்னதுக்கான எவிடன்ஸ். இதெல்லாம் வச்சு தான் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கே ரைஸ் வந்து நிறைய கல்குலேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த உமிலாம் கிடைச்சிருக்கு. அது ஏன்னா நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட். 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ஹுதாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி. இதை வந்து என் கோபால் மசம்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் 1931 இந்த சிட்டியை கண்டுபிடிச்சிருக்காரு. இங்கே இதையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். NGKன்னு வருது பார்த்தீங்கன்னா ஒரு படம், அந்த மாதிரி என்க்கு அப்புறம் ஜி தான் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம என் கோபால் மசம்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து இண்டஸ் ரிவரோட பேங்க்ல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இது வந்து சிட்டி வித் சிட்டாடால்ன்ற ஒரு சிட்டி இருந்துச்சு இதில் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தோலாவைரா, இந்த சிட்டியை கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் RS பிஷ்ட் அண்ட் டாக்டர் JP ஜோஷி இன் 1931. இவங்க 2 பேரும் சேர்த்து தான் இந்த தோலாவைராவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த சிட்டி வந்து 3ஆ டிவைட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரேன் ஆஃப் குச், அதாவது அது குஜராத்தில் இருக்க ரேன் ஆஃப் குச்ன்றது அங்கே வந்து சுச்சுவேட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர்ன்ற ஒரு பெல்ட் வந்து இங்கே இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காளிபங்கர், இது ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டி தான். இதை கண்டுபிடிச்சது வந்து BB லால் 1959 கண்டுபிடிச்சாரு. இது வந்து பேங்க் ஆஃப் காகார் ரிவரோட பேங்க்ல வந்து இந்த சிட்டி சுச்சுவேட் இருக்கு. இந்த காகார் ரிவர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக்காக தான், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல ஃபயர் அட்லஸ், போன்ஸ் ஆஃப் கேமல், அதாவது கேமலோட எலும்புகள், ஹார்ஸ் ரிமைன்ஸ்னா இந்த குதிரைகள், இந்த ஃபயர் அட்லஸ் அதெல்லாம் இங்க இருந்துச்சு. இதுவும் ஒரு விதமான எவிடன்ஸ் தான். அந்த சிட்டிஸ்ல என்ன மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல ராஜஸ்தான் சொல்லியிருக்காங்க, ராஜஸ்தான்ல கேமல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபயர் அட்லஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த நெருப்பு பக்கத்துக்காங்க பார்த்தீங்களா, இந்த கட்டைகள்லாம் வச்சு அந்த ஃபயர் அட்லஸ். ராஜஸ்தான்ல இதெல்லாம் காமனா நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் இருக்குன்னு, இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட 3rd கேபிட்டல் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் என்ன? ஹராப்பா. செகண்ட் மோகன்ஜாதாரோ, அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் அதுதான் சொல்லுவாங்க. செகண்ட் நம்ம மோகன்ஜாதாரோன்னு கூட எழுதிக்கலாம். தேர்டு வந்து கலிபங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்த்துருக்கோம். பிளாக்டு ஃபீல்ட் வேர் ஃபவுண்டட், அதாவது நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு சொல்லியிருக்கோம். இங்க வந்து பிளாக்டு ஃபீல்டு வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பிளாக்டுனா ஒன்றும் இல்லை, உழுத நிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த நிலம் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து பனாவாலி, இந்த வந்து சேம் டாக்டர் RS பிஷ்ட் முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, தோல்விரா, இதை கண்டுபிடிச்ச டாக்டர் RS பிஷ்ட் தான் இங்க இந்த பனாவாலியையும் கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி ரிவர் இருக்கு பாத்தீங்கன்னா, அதோட பேங்க்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சரஸ்வதி ரிவர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹரியானால இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்க பார்லி வந்து மெயினா கல்டிவேட் பண்ணாங்க. அதனால இங்க பார்லி கல்டிவேஷனை பத்தி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இதுக்கான மெயின் பாயிண்ட், அதாவது சம்மரைஸ் பண்ணி ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இருக்கு, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன்னா UPSCக்கும் வரும், SSC, RRB, அதுக்கப்புறம் TNPSCக்கு கூட இது வந்து நம்மளுக்கு வரும்னு சொல்லுவோம். இந்த RBI எக்ஸாம்ஸ், வாட் எவர் எக்ஸாம், எந்த எக்ஸாம்லாம் உங்களுக்கு GK கேட்குறாங்களோ அது எல்லா எக்ஸாமுக்கும் இது வரும். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறது, லாஸ்ட் டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா MCQஸாக படிக்கிறாங்க. எப்பயுமே ஒன்லைனராக கான்செப்ட்ஸ் படிங்க. ஒரு கதை மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். MCQஸாக படிச்சிங்கன்னா ஒரு ஆப்ஷன் மாறலாம், சில டைம் மறந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.